ஓகே. ஸோ இது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபோட்டான்னா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அப்புறம் வேவ் அண்ட் பார்ட்டிக்கல் டுவாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும் ஒரு லைட். ஓகே. ஸோ லைட் இட் வில் பிஹேவ் ஆஸ் போத் பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வேவ். கரெக்டுங்களா? அது எப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ நவ் இப்போ பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே ஒரு லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர். கரெக்டாக? இப்போ பார்ட்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஓகே பார்ட்டிக்கல் அப்படின்னா அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தென் இட் இஸ் அ பார்ட்டிக்கல். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே லைட் வந்து ஓகே இஃப் தி லைட் இஸ் கம்மிங் ஹியர் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் திஸ் மெட்டீரியல், அப்போது இந்த லைட்டில் இருக்க எனர்ஜியை இது ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன நடக்குது? இட் இஸ் நத்திங் பட் கொலிஷன். ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கொலைட் ஆகும்போது எனர்ஜி வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டுங்களா? அப்போது ஒரு ஒரு மேட்டர் ப்ரூவ்ஸ் தட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது பார்ட்டிக்கலாக தான் இருக்க முடியும், வேவாக இருக்க முடியாது. ஓகே. திஸ் இஸ் ஒன் குவாலிட்டி, ஒன் திங், ஒரு செக் பாக்ஸ் ஒரு பார்ட்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய காம்ப்டன் எஃபெக்ட். ஓகே. ஸோ லைக் திஸ் we have few checklist where we can prove ஒரு மேட்டர் பார்ட்டிக்கலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேவ் நேச்சர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கும் we have few experiments. ஓகே. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஸோ இதை ஆல்ரெடி நம்மளுடைய வேவ் ஆப்டிக்ஸில் பார்த்துருப்போம். கரெக்டாக? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே ஒரு இன்சிடென்ட் லைட் பட்டுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக அது பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் ட்ராவல் ஸ்ட்ரெயிட் ஹியர் லைக் திஸ். ஆனால் அந்த யங் டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்கள் லைட் அப்படியே ட்ராவல் பண்ணாது. ஸோ ஒரு வேவாக ட்ராவல் ஆகும். ஸோ இட் வில் பெண்ட் அரவுண்ட் அண்ட் ஆப்ஸ்டக்கிள். கரெக்டுங்களா? இதுதான் யங் டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்டர்ஃபியரன்ஸும் பார்த்துருப்போம். வி வுட் ஹவ் சீன் இன்டர்ஃபியரன்ஸ் ஆல்சோ அதே சாப்டரில். ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னத்தை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டருக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். கரெக்டுங்களா? அப்போது இந்த செக் பாக்ஸை வச்சு நம்ம ஒரு லைட் அனலைஸ் பண்ணும்போது லைட் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் அண்டர்கோ பண்ணும், காம்ப்டன் எஃபெக்ட்டும் லைட்டில் நடக்கும், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் கரெக்டாக நடக்கிறது, இன்டர்ஃபியரன்ஸும் நடக்குது. அப்போது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் மாதிரி இந்த லைட்டுக்கு ஒரு வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. Okay, so this is what duality of photons or duality of light. அப்போ நம்ம ஃபோட்டான்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டான்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பார்ட்டிக்கல் மாதிரிலாம் இமேஜின் பண்ண வேணாம். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே. இட்ஸ் நத்திங் பட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே என்கிட்ட ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இஃப் யூ ஹாவ் ஒன் பல்ப், அப்போது இதில் எழுந்து எனர்ஜி வெளியே எமிட் ஆகும். ஓகே. அந்த எனர்ஜி வில் எமிட்டட் லைக் திஸ். ஓகே. வெளியே வர அந்த எனர்ஜி வந்து பேக்கெட்ஸாக எமிட் ஆகும். ஸோ இந்த ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் யுவர் ஃபோட்டான்ஸ். அப்போது இதோடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், தி எனர்ஜி ஆஃப் திஸ் பேக்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ரீக்வன்சி hν. இந்த பேக்கெட்டுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா திஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. கரெக்டுங்களா? ஸோ தி எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே. அப்போது ஃபோட்டான் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. கரெக்டுங்களா? அப்போது இந்த ஃபோட்டான்ஸ் வேவ்னு சொன்னீங்களே சார், அப்போது அது வேவ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஆசிலேட் ஆகிட்டே மூவ் ஆகுமா? ஓகே. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு பார்ட்டிக்கல் ஆசிலேட் ஆகுமே, அந்த மாதிரி ஆசிலேட் ஆகுமான்னு கிடையாது. நோ. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டான்ஸ்க்கு மாஸ் இருக்கான்னு கேட்டால் நோ, மாஸே கிடையாது. ஓகே. இட் ஹேஸ் நோ மாஸ். ஓகே. அப்போது இது ஒரு ஆசிலேட் ஆகிட்டே மூவ் ஆகிட்டு இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் இட் வில் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. So photons will travel only in straight lines. Okay. So this is also one of the properties. Okay. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன, இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் ஒன் ஃபோட்டான் ஹியர். ஓகே. இன்னொரு ஃபோட்டானாக இருக்குது. ஓகே. நீங்கள் கிரவுண்டில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பைக்கில் போயிட்டு இதை பார்த்துட்ருக்காரு. ஓகே. இப்போ யார் எங்கே இருந்து பார்த்தாலும் the velocity of this photon is always c. இந்த frame of reference, ground frame of referenceலேருந்து இவரை பார்த்தாலும் velocity of photon is c. அதே மாதிரி மூவிங் ஃப்ரேமில் இருந்து ஒரு பைக்கில் போயிட்டுருக்கு பார்த்துட்ருக்காருன்னா அவருடைய ஃப்ரேமுக்கு இவருடைய வெலாசிட்டியும் c தான். இந்த ஃபோட்டான் மேலே உட்காந்துக்கிட்டு இதோட ஃபோட்டானை பார்த்தாலும்
your relative velocity is c. You can imagine இதோட relative velocity 0 ன்னு நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது. That is the weird thing about photons. Okay, always velocity of light is c. Okay, so it does not depends on frame of reference. Okay, so for any frame, okay, for any frame, velocity of light is, okay, velocity is nothing but your c. Okay, so அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் தேர் இஸ் நோ மாஸ். இது மாஸ் கிடையாது ஒரு ஃபோட்டானுக்கு அப்படின்னா, ஸோ இன் டீட்டெயில் தேர் இஸ் நோ ரெஸ்ட் மாஸ். ஓகே, ரெஸ்ட் மாஸ் அதுக்கு கிடையாது. அதுவே ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு தேர் இஸ் சம் மாஸ். அது ரிலேட்டிவிஸ்டிக் தியரியில் போகும், அது நமக்கு வேணாம், இன்டெப்த்தாக வேண்டாம். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் தேர் இன் யுவர் போர்ஷன். ஸோ ஜஸ்ட் யூ லேர்ன் ஒரு ஃபோட்டான் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் நோ மாஸ். வி கான்ட் கெட் எனி டீட்டெயில் இஃப் தி ஃபோட்டான் இஸ் இன் ரெஸ்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங். அனதர் டீட்டெயில் இஸ், ஓகே, ஃபோட்டான் இஸ் நியூட்ரல். ஓகே, ஃபோட்டானுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. அதனால தான் ஃபோட்டான் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜனுக்குள்ளே போனாலும் இட் வில் நாட் கெட் டிஃப்ளெக்டட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜனுக்குள்ளே போனாலும் இட் வில் நாட் கெட் டிஃப்ளெக்டட். ஓகே, மேக்னெட்டிக் as well as எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் நியூட்ரல். ஓகே, ஸோ அதே மாதிரி இது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு மாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது மொமெண்டம் இருக்கா அந்த ஃபோட்டானுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், it has momentum. Okay, so and the momentum is nothing but your momentum is h by lambda. இந்த ஃபார்முலா ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றத லேட்டர் ஆன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹியர் திஸ் மொமெண்டம் நீங்கள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மொமெண்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? திஸ் p is not m into v. ஓகே, ஸோ மொமெண்டம் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் யுவர் ஃபோட்டான், ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு m0c அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாது. ஏன்னா யுவர் ஃபோட்டான் டசன்ட் ஹாவ் மாஸ். ஓகே, அப்போது இங்கே இருக்க p என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி மொமெண்டம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேவ் லென்த். ஓகே, இட் இஸ் நாட் m0 into c. ஓகே, அப்போது இந்த கேஸ் இப்போ நான் எழுத க்ராஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கேஸ் வந்து எதுக்கு பாசிபிள்? இந்த m0c வந்து ஒன்லி ஒரு பார்ட்டிக்கலுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்ம வேவ் நேச்சரை பற்றி படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா யூ cannot apply this. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கல், ஒரு பாலை தூக்கி போடுறீங்க, லைக் தட் இட் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் தென் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் de-broglie's hypothesis. ஓகே, ஸோ de-broglie என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லைட், ஓகே, ஒரு ஃபோட்டான் இருக்குது அப்படின்னா, ஸோ இட் ஹேஸ் வேவ் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபோட்டானுக்கு எப்படி வேவ் நேச்சர் as well as பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கோ அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு டுவாலிட்டி இருக்கா மாதிரி இந்த மேட்டருக்கும் ரெண்டு நேச்சர் இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது வந்து ஒன்று அந்த மேட்டர் வேவாகவும் பிஹேவ் பண்ணணும், பார்ட்டிக்கலான பிஹேவ் பண்ணணும். ஓகே, ஸோ அது வேவாக பிஹேவ் பண்ணும் அப்படின்றத அவர் சொன்னார். ஓகே, அப்போது இதை ரெஃபரன்ஸாக எடுத்து உங்களுடைய ஃபோட்டானை ரெஃபரன்ஸாக எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் வாட்? your h by lambda. ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இதை நம்மளுடைய பார்ட்டிக்கலுக்கு, அதாவது ஒரு மேட்டருக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா யுவர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி. அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு, இது வேலிடாக இருக்குது. அப்போது ஒரு மேட்டர் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வேவ் லென்த் இருக்குது அப்படின்றத அவர் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அப்போது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு மேட்டர், ஓகே, ஒரு மேட்டர் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இட் பிஹேவ் ஆஸ் அ வேவ். இந்த பார்ட்டிக்கல், அதாவது இந்த மேட்டர் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடையாது. தட் இஸ் ராங். ஓகே, அப்படி நினைக்கக்கூடாது. இது வேவாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் மேட்டர் வேவ்ஸ். ஸோ மேட்டர் வேவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. திஸ் ஹாவ் ஆல் தி வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே இருக்க வேவ் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மேட்டர் wavelength. Okay, so wavelength of the matter, அப்படி இல்லைனா simply we can call it as de-broglie's wavelength. ஸோ அப்போது ஒரு மேட்டர் தான் மோஷனில் இருக்கும்போது we have a wave characteristics. அதோடைய wavelength தான் lambda is equal to h by p. அப்போது we can relate that kinetic energy with the momentum. கரெக்டுங்களா? அப்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know the kinetic energy is nothing but half mv square. கரெக்டுங்களா? அப்போ யுவர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் mv. இதை இங்கே இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா we will get k which is equal to p square by 2m. ஓகே, அப்போது மொமெண்டம் ஆஃப் தி மேட்டர் வேவ் இஸ் நத்திங் பட் root of 2mk. Okay, this k is nothing but kinetic energy. Relativistic relation. Okay,
relativistic relation between your momentum and energy. Okay, ஏன்னா மாஸ் எல்லாமே ரிலேட்டிவ்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுடைய எயின்ஸ்டீன்ஸ் ரிலேட்டிவிஸ்டிக் தியரி படி தி ரிலேஷன் பிட்வீன் யுவர் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இஸ் this E square will be equal to P square C square plus M square C power 4. Okay, so Einstein relativistic theory padi this is what the energy of a photon, how your energy is related to your momentum. ஸோ இங்கே இந்த மொமெண்டம் இருக்குது பார்த்தீங்களா, மொமெண்டம் which is equal to E by C. இது இன்னும் நீங்கள் ரீரைட் பண்ணிங்கன்னா ஹியர் ஐ கேன் ரைட் E which is equal to H nu. ஸோ H nu by C. ஸோ frequency by C is nothing but lambda. கரெக்டுங்களா? ஸோ ஹியர் ஐ கேன் ரைட் H by lambda. So these are all another forms for your momentum. de-broglie padi, okay, your wavelength, இதுக்கு பேர் வந்து de-broglie wavelength. So de-broglie wavelength is nothing but H by P. ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் ரீரைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can write this momentum as mass into velocity. ஓகேங்களா? It is velocity of anything. photon கிடையாது, velocity of anything, any particle. So still this mv நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know the kinetic energy is nothing but half mv square. Okay, ஒரு particle move ஆயிட்டு இருக்கு அப்படின்னா it has only kinetic energy. Okay, அப்போ this half mv square is nothing but your kinetic energy E. Okay, அப்போ here I have me. கரெக்டுங்களா? அப்போ how I can write this mv அப்படின்னு பார்த்தீங்கன்னா here you can write this mv as, okay, here if you replace this with momentum we will have p square by 2m. Okay, this will becomes E. அப்போ momentum will becomes what? root of 2me. அப்போ momentumக்கு பதிலா, இந்த momentumக்கு பதிலா what I can write is h by root of 2me. Okay, this is another formula to find the de-broglie's wavelength. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் யுவர் லேம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு யுவர் மொமெண்டம். ஓகே, மொமெண்டம் கூட இருந்தால் வேவ் லென்த் குறைய இருக்கும், மொமெண்டம் குறைய இருந்துச்சுன்னா வேவ் லென்த் கூட இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ரிலேஷன். அண்ட் தென் யுவர் லேம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வெலாசிட்டி. அதேமாதிரி வெலாசிட்டி கூட இருந்தால் வேவ் லென்த் குறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ வி கேன் சே ஹியர் இஃப் யூ சி யுவர் வேவ் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி ரூட் ஆஃப் இ. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரிலேஷன்லாம் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வேவ் லென்த்துக்கும் இந்த மொமெண்டமுக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ யுவர் கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, அதுவே நீங்கள் இந்த வேவ் லென்த்துக்கும் 1/pக்கும் வரைஞ்சிங்கன்னா 1/p இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு யுவர் வேவ் லென்த். அப்போது ஹியர் யூ வில் கெட் அ ஸ்ட்ரைட் லைன். கரெக்டுங்களா? ஸோ ஹியர் இஃப் யூ ஃபைண்ட் தி ஸ்லோப், ஓகே, இதை ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get the value of h. Okay, the slope here is nothing but the value of h. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that lambda which is equal to what? h by p. கரெக்டுங்களா? அப்போ h is equal to what? Okay, your lambda into 1/p. ஓகே, அதனால தான் இதோட ஸ்லோப் will give you h. இப்போ அடுத்த கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேவ் லென்த்துக்கும் உங்களுடைய வெலாசிட்டிக்கும், ஓகே, வேவ் லென்த்துக்கும் வெலாசிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போது யூ வில் ஹாவ் அ கர்வ் லைக் திஸ் ஒன்லி. கரெக்டுங்களா? அதுவே இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்வி இருக்குது. அப்போ இங்கே ஆக்சுவலி தெர் இஸ் சம் கான்ஸ்டன்ட். இஃப் யூ ரிமூவ் திஸ் யூ வில் பி ஹேவிங் சம் கான்ஸ்டன்ட். தட் கான்ஸ்டன்ட் ஹியர் இஸ் ஹெச் பை எம். கரெக்ட்? அப்போது இந்த எம்முடைய வேல்யூ சின்னதாக இருந்தால் என்ன நடக்கும்? இஃப் தி வேல்யூ ஆஃப் எம் இஸ் ஸ்மால் வாட் வில் ஹேப்பன்? ஓகே, இஃப் தி வேல்யூ ஆஃப் எம் இஸ் லார்ஜ் தென் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if your value of m is small then you will have a curve like this. Okay, this is for m which is small. Okay, this is for m which is large. Okay, that is how your graph will be. So அதே மாதிரி அடுத்து உங்களுடைய வேவ் லென்த்துக்கும் 1/velocity-க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/velocity அப்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ யுவர் கிராஃப் வில் பி லைக் திஸ். இங்கேயும் நீங்கள் எம்மை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்லோப் வில் பி less. greater m அப்படின்னு பார்த்தீங்கன்னா your slope will be more. அப்போது இப்படி ரெண்டு கர்வ் வரைஞ்சிங்கன்னா this is for your smaller value of mass and this is for larger value of mass. okay, so that constant depends. ஏன்னா கான்ஸ்டன்ட்டை பொறுத்து தான் ஸ்லோப் இருக்க போகிறார். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய வேவ் லென்த்துக்கும் உங்களுடைய ரூட் ஈக்கும் நீங்கள் ரிலேஷன் வரைஞ்சிங்க அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஹியர் யூ கேன் see it is inversely proportional. கரெக்டுங்களா? அப்போ இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னா அகெயின் யூ வில் கெட் லைக் திஸ். It depends on the value of m. கரெக்டுங்களா? அகைன்
இப்போ m ஸ்மாலாக இருந்துச்சுன்னா your graph will be like this. Okay, so small value of m, this is for large value of m. Okay, அதே மாதிரி if you draw a graph between lambda and 1 by root e, then what? It is directly proportional, so you will get a straight line. அப்போ if you have a small mass, it is that graph. அதே m வந்து லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, சாரி, ஓகே, if it is mass is large, then this is what the curve is. ஸோ இப்படி தான் கிராஃப்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த de-broglie wavelength which is h by p, கரெக்டுங்களா? இதை ஒரு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் we already know this is nothing but h by root of 2me. ஓகே, இங்கே ஈன்றது எனர்ஜி, கரெக்டுங்களா? இப்போது if a particle is accelerated through a potential, ஓகே, ஒரு பார்ட்டிகிளை நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுறீங்க, ஓகே, to a potential difference of, ஓகே, so through a potential difference of v, அப்போ என்ன இருக்கும், அது எவ்வளோ எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டிக்கல். ஓகே, we know that that energy will be equal to qv. அப்போது ஒரு பார்ட்டிக்கல் இந்த கேஸில் எவ்வளோ எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி கெயின் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி கைனடிக் எனர்ஜி which is gained by the particle will be equal to the value of qv. ஆக்சுவலாக அது இன்னொரு டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா, your work done to move a charge in an electric field is nothing but qv. ஓகே, அப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டாலும் கரெக்டு தான். ஓகே, அப்போது எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம் இதை நான், I can rewrite that your lambda is nothing but h by root of 2mqv. அப்போ இது ஒரு ஜென்ரலான ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த சார்ஜ் இருக்குது பார்த்தியா, இட் கேன் பி எனி திங். ஓகே, நம்ம பேசிக்காக இருக்க எலக்ட்ரான், ப்ரோட்டான், டியூட்ரான், ஆல்ஃபாவை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் திஸ். ஓகேங்களா? ஸோ we can write this as, ஓகே, தனித்தனியாக எழுதிக்கலாம் இல்லைனா. ஓகே, ஸோ வாட் இஸ் தி de-broglie wavelength ஃபார் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, what we will do here, h is constant, here mass of the electron we know how much it is, 9.1. இங்கே எழுதுறேன் டேட்டா எல்லாமே. ஸோ mass of your proton is 1.67 into 10 to the power minus 27 kilogram. Mass of your electron is 9.1 into 10 to the power minus 31 kilogram. So mass of the neutron is also approximately same as the mass of the proton. அப்போ ரெண்டுத்துக்கும் சேமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல Planck's constant நமக்கு தெரியும். ஓகே, we know the mass if it is particularly electron. அப்போ charge of the electron also we know. கரெக்டாக charge of the electron என்னது, charge of the electron is 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்ச குவான்டிட்டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு you will get 12.27 by root v. அப்போது கொஷினில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சலரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட் இட். ஓகே, இதோடைய யூனிட் இஸ் ஆம்ஸ்ட்ராங், 10 to the power minus 10. அதே மாதிரி நீங்கள் ப்ரோட்டானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரோட்டானுக்கு மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் இஸ் டிஃப்ரெண்ட், கரெக்ட், பட் சார்ஜ் வில் ரிமைன் சேம். ரெண்டுத்துக்குமே அது நெகட்டிவாக இருக்க போது, எலக்ட்ரான்னா ப்ரோட்டான்னா பாசிட்டிவாக இருக்க போகுது, அவ்வளோதான். அப்போது இஃப் யூ அப்ளை ஆல் திஸ் வேல்யூ, ஒன்லி மாஸ் வில் சேஞ்ச். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 0.286 by root v ஆம்ஸ்ட்ராங். இது வந்து ஒரு ப்ரோட்டானுக்கு. இதே மாதிரி நீங்கள் டியூட்ரானுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ அப்ளை ஃபார் டியூட்ரான், then you will get 0.202 by root v ஆம்ஸ்ட்ராங். Okay, same like this if you apply for alpha particle. Okay, so alpha particle, then you will get 0.101 by root v ஆம்ஸ்ட்ராங். Okay, these are all some standard numbers. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் it will be better. ஓகே, ஸோ அதுவே அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ்டு பார்ட்டிக்கல், இது எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகே, யூ நோ ஹவு டு ஃபைண்ட் தி சார்ஜ் ஆஃப் திஸ் டூ பார்ட்டிகல்ஸ் அண்ட் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் தி மாஸ் ஆஃப் திஸ் பார்ட்டிகல்ஸ், கரெக்டுங்களா? இப்போது அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நம்ம பேச வேண்டியது நியூட்ரான் மட்டும்தான். ஸோ நியூட்ரான் இஸ் தி அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போ அதோடைய de-broglie wavelength எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your neutron உடைய de-broglie wavelength will be equal to 0.286 whole divided by root of energy. இங்கே வந்து you have to substitute only the energy.
ஓகே, ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிலரேட் ஆகாது. ஏன்னா சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா யுவர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் ஆன் இட். F is equal to QE ஆக்ட் ஆகும். அது நியூட்ரானுக்கு ஆக்ட் ஆகுது பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி சார்ஜ். அப்போ பியூர்லி ஒரு நியூட்ரானுடைய வேவ்லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் எனர்ஜி ஒன்லி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்மளால் எழுத முடியாது. அதே மாதிரி ரிமெம்பர் திஸ் எனர்ஜி ஷுட் பி இன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி தெர்மல் நியூட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? இஃப் யூ ஹாவ் தெர்மல் நியூட்ரான்ஸ், okay, so which is accelerated or which is in random motion, okay, so thermal neutron is nothing but which is in random motion. இது அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர். அதோடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதை நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். தட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் K into T. கரெக்டுங்களா? T is the temperature, K is nothing but your Boltzmann constant. Okay, so இது வந்து Boltzmann's constant. Okay, you already aware of this. Okay, இதோடைய வேல்யூ என்ன வரும்? This is nothing but 1.38 into 10 to the power minus 23 joules per Kelvin. கரெக்டுங்களா? ஸோ இந்த T வந்து டெம்பரேச்சர். அப்போது இந்த மாதிரி இருக்க தெர்மல் நியூட்ரான்ஸுக்கு யுவர் வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஜென்ரல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் ஃபார்முலா இஸ் வாட் ஹியர் வி ஹேவ். ஓகே, ஸோ இந்த ஈல யூ அப்ளை KT, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போது de-broglie wavelength for an thermal neutron is, I can write h by root of 2m. க்கு பதிலாக I am writing just KT. Okay, that's it. இப்போது இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா we will get 30.83 divided by root T Armstrong. இது டெம்பரேச்சரை பொறுத்து தான் மாற போகிறாரு. கரெக்டுங்களா? நியூட்ரான்ஸோடைய மாஸ் வீணும், போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வீணும். அப்போது இது எல்லாமே கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் திஸ் T. அப்போது this will be the formula. What is the de-broglie wavelength of nitrogen molecule in air at 300 Kelvin? அப்போ temperature கொடுத்துருக்காங்க which is 300 Kelvin. Okay, they are asking de-broglie wavelength. Extra என்ன கொடுத்துருக்காங்க? Assume that the molecule is moving within root mean square speed of the molecules. அப்போது இதோடைய velocity என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா your RMS velocity. RMS velocity என்னது? 3 kBT by m. ஸோ இதுதான் RMS velocity. ஓகே, அப்போது டேரெக்டாக நம்ம ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம்? லாம்டா which is equal to h by your m into v. கரெக்டுங்களா? இதை ரீரைட் பண்ண v எங்கே எழுதுனீங்கன்னா m உள்ளே கொண்டு போட்டிங்கன்னா m ஸ்கொயர் ஆகும். m கேன்சல் ஆச்சுன்னா we will get h by root of 3 kb m into t. கரெக்டுங்களா? ஸோ வேல்யூஸை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6.63 into 10 to the power minus 34 whole divided by your root of 3 into kb is 1.38 into 10 to the power minus 23 mass of your what is this? Mass of nitrogen molecule. அப்போ mass of nitrogen molecule நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகே, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நைட்ரஜன் மாலிகுலை பார்த்தீங்கன்னா N2. கரெக்டுங்களா? ஸோ மாஸ் ஆஃப் ஒரு நைட்ரஜன் என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஆஃப் ஒரு நைட்ரஜன் எவ்வளோ? அதோடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 14. அப்போ 14 into your mass of your proton. கரெக்டுங்களா? அப்போ it is nothing but 14 into 1.6 into 10 to the power minus 27. இதுதான் ஒரு நைட்ரஜனுடைய மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் N2க்கு என்ன வரும்? ஓகே, மாஸ் ஆஃப் N2, ஓகே, it is nothing but you just multiply 2 with this. ஓகேங்களா? ஸோ 2 into 14 into 1.6 into 10 to the power minus 27. அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 46.5 into 10 to the power minus 27 கிலோகிராம். ஓகே, அப்போ இதுதான் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். அப்போது அந்த மாஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 46.5 into 10 to the power minus 27. ஓகே, ஸோ நவ் இஃப் வி சால்வ் திஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த பவர் 6.63 அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6.63 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 577.5 into 10 to the power minus 10. So this is nothing but 6.63 whole divided by root எடுத்திங்கன்னா 24.03 into 10 to the power minus 10. minus 10 டச் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா அது ஆம்ஸ்ட்ராங்கானு எழுதிக்கலாம். So this is nothing but 0.28 into 10 to the power minus 10 which is 0.28 ஆம்ஸ்ட்ராங். நானோமீட்டரில் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0.028 நானோமீட்டர். ஓகே, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is an electron and a photon. ஓகே, ஸோ ரெண்டு இருக்காரு. ஸோ they are having an
சரி அதை கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ their electron and a photon each have a wavelength of 1 nanometer. அப்போ wavelength of your electron as well as wavelength of your photon. Okay, ரெண்டுதோடைய wavelengthமே 1 nanometer. Okay, we have to find their momentum. Okay, P என்னன்றதை கண்டுபிடிக்கணும். And then what is the energy of your photon கண்டுபிடிக்கணும். And then kinetic energy of your electron கண்டுபிடிக்கணும். Okay, இது எல்லாத்தையும் we have to find. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு லாம்டா தெரியும். ஸோ பி விச் இஸ் ஈக்குவல் டு வாட் ஹெச் பை லாம்டா. ஓகே, நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ டேரெக்டாக ஹெச் பை லாம்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6.63 இன்ட்டு 10 to the power minus 34 ஹோல் டிவைட் பை 1 நானோமீட்டர் 10 to the power minus 9 எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 6.63 இன்ட்டு 10 to the power minus 25. இட் இஸ் நத்திங் பட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ மொமெண்டம் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் இட் இஸ் நத்திங் பட் ஹெச்சி பை லாம்டா. ஓகே, இல்லை எம்சி ஸ்கொயரோ ஓகே அந்த ஃபார்முலா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஃபோட்டான் வந்து ஒரு வேவாக கன்சிடர் பண்ணி பண்ணணும். ஸோ ஹியர் ஹெச்சியோடைய வேல்யூ நமக்கு தெரியும். இட் இஸ் 1242 EV நானோமீட்டர். ஓகே, இது ஒரு கான்ஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. கரெக்டுங்களா? ஏன்னா நானோமீட்டரில் இருந்தால் கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹியர் your lambda is nothing but 1 nanometer. அப்போ directly nanometer will get cancelled. So you will get what 1242 electron volt. Okay, இதை இன்னும் ப்ரெசஸாக உங்களுடைய டெசிமலை இங்கே ஷூட் பண்ணிங்கன்னா we will get what 1.242 kilo electron volt. Okay, ஸோ அடுத்து இதுலேயே இருக்குது கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். So this is nothing but P square by 2m. Okay, so P already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6.63 into 10 to the power it is minus 25. So minus 25 whole square whole divided by 2 into mass of your electron. So 9.1 into 10 to the power minus 31. So இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 2.42 into 10 to the power minus 19 joule. Okay, இதான் kinetic energy of the electron. So இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் we have to find what is momentum and what is speed. ஓகே, அப்போ வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ de-broglie wavelength நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ கைனட்டிக் எனர்ஜியை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொமெண்டம் ஃபார்முலா என்னது? √2mE. ஓகே, திஸ் E இஸ் நத்திங் பட் கைனட்டிக் எனர்ஜி. அதுக்கு தான் 120 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ மொமெண்டம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனர்ஜியை நம்ம ஃபஸ்ட்டு ஜூலில் மாற்றணும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ எனர்ஜி இஸ் 120 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டுங்களா? அப்போது 120 சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் வாட் 1.6 into 10 to the power minus 19. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜூலில் மாறிடும் இது. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 into 10 to the power minus 19 joules. இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the answer. So 2 into here mass of electron is what 9.1 into 10 to the power minus 31 into 192 into 10 to the power minus 19 joule. Okay, so இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா we will get momentum as 5.91 into 10 to the power minus 24 kilogram meter per second. Okay, this is momentum. அடுத்து நம்ம B கண்டுபிடிக்கலாம். So they are asking speed. அப்போ என்ன தெரியும் நமக்கு? மொமெண்டம் தெரியும். அப்போ மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போது V இஸ் நத்திங் பட் P by M. P வச்சு டிவைட் பண்ணால் we will get 5.91 into 10 to the power minus 24. M-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.1 into 10 to the power minus 31. நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 6.5 into 10 to the power 6 meter per second. ஓகே, அடுத்து C வந்து என்னது? de-broglie wavelength. ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. பியோடைய வேல்யூ தான் இருக்குல்ல, லாம்டா which is equal to what h by p. h 6.63 into 10 to the power minus 34 joule second. கரெக்டுங்களா? ஹோல் டிவைடட் பை மொமெண்டம் என்னது? 5.91 into 10 to the power minus 24 kilogram meter per second. ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get 1.12 into 10 to the power minus 10 which is nothing but 1.12 Armstrong. இது ஒன்றும் கிடையாது, 0.112 நானோமீட்டர். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா
calculate the momentum and the de Broglie wavelength. அப்போ P உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், your lambda உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். So the electron is oscillated to a potential difference of 56 voltage. இப்போ potential difference வந்து 56 voltage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம மொமெண்டம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு மொமெண்டம் ஃபார்முலா என்னன்னு தெரியும். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 2m into E. கரெக்டுங்களா? திஸ் E இஸ் நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி கிடைச்சா தான் நம்மளால் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒரு சார்ஜை ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால ஆக்சலரேட் பண்ணி அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு தி ஒர்க் டன். ஒர்க் டன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை எ சார்ஜ் என்னது, Q into V. அப்போது Q என்னது, Q இஸ் நத்திங் பட் here electron. அப்போது charge of electron substitute பண்ணிக்கலாம். charge of electron is 1.6 into 10 to the power minus 19. potential difference என்னது 56. அப்போது எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get kinetic energy. அப்போ அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 89.6 into 10 to the power minus 19 joule. ஓகே, அப்போது இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மொமெண்டம் கிடைக்க போகிறது. இப்போ 2 into mass of electron என்னது 9.1 into 10 to the power minus 31 into 89.6 into 10 to the power minus 19 joules. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get 4.04 into 10 to the power minus 24 kilogram meter per second. ஓகே, இதுதான் நம்மளுடைய மொமெண்டம். அடுத்து de Broglie wavelength கேட்டிருக்காங்க. ஸோ de Broglie wavelength எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் இட் இஸ் h by p. p ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். h உடைய வேல்யூ என்னது 6.63 into 10 to the power minus 34 whole divided by 4.04 into 10 to the power minus 24. This is 4. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.64 into 10 to the power minus 10. ஓகே, இதை ஆம்ஸ்ட்ராங்னு எழுதிக்கலாம். ஓகே, லாம்டாம் இது மீட்டர். அப்போது 1.64 ஆம்ஸ்ட்ராங் இப்படி எழுதினாலும் சரி தான். இல்லை நானோமீட்டரில் தான் எழுதணும்னு ஆசைப்பட்டால் 0.164 நானோமீட்டர். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி எனர்ஜி அண்ட் வேவ்லென்த் ஆஃப் அ தெர்மல் நியூட்ரான் அட் அ டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 20 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினுக்கு மாற்றினா என்ன கிடைக்கும், 273 கெல்வின் ப்ளஸ் 20. ஸோ வி வில் கெட் வாட் 293 கெல்வின். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், லாம்டா which is equal to h by p. ஸோ இதை இன்னும் ரீரைட் பண்ணிங்கன்னா மொமெண்டத்தை இன்ட்டு ரூட் ஆஃப் 2m into E. இந்த E வந்து கைனடிக் எனர்ஜி. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டு அந்த கைனடிக் எனர்ஜி இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், தெர்மல் நியூட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் வாட். ஓகே, அது ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவா இருக்கும், அப்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வில் பி 3. அப்போது 3/2 into kBT. இதுதான் எனர்ஜி ஆஃப் அ கேஸ். கரெக்டுங்களா? இங்கே தெர்மல் நியூட்ரான்ஸ். ஓகே, அப்போது வாட் வி வில் கெட், ஸோ 3/2 into 1.38 into 10 to the power minus 23. டெம்பரேச்சர் இங்கே என்னது 293. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.07. ஓகே, 6.07 and 10 to the power minus 21 ஜூல்ஸ். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லாம்டா என்னது h by p. இதை 2mb. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா h இதை 1ன்னு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ h is nothing but 6.63 into 10 to the power minus 34 whole divided by root of 2 multiplied by mass of neutron நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ப்ரோட்டானுடைய மாஸும் அதுவும் சேம். அப்போ 1.6 into 10 to the power minus 27 multiplied by எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது அது 6.07 into 10 to the power minus 21. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலி we will get 0.147 into 10 to the power minus 9 மீட்டர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.147 நானோமீட்டர். இந்த கொஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி de Broglie wavelength of molecules of hydrogen and then helium. அப்போது we have to find the ratio of H2 wavelength of H2 and wavelength of helium, de Broglie wavelength. ஓகேங்களா? given that என்னது டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் 27 டிகிரி செல்சியஸ். இதை நீங்கள் கெல்வினுக்கு மாற்றிங்கன்னா என்ன கிடைக்கும், you will get 300 Kelvin. Okay, temperature of your helium is nothing but
127 degree Celsius. இதையும் நீங்கள் கெல்வினுக்கு மாற்றினீங்கன்னா என்ன கிடைக்கும்? You will get 400 Kelvin. Okay, just plus 273. அப்போது நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? we know lambda which is equal to h by p. கரெக்டுங்களா? அப்போது p is nothing but mv. அப்போது velocity என்ன? நமக்கு gaseous, kinetic theory of gasesல RMS velocity of gas என்னன்னு படிச்சிருப்போம். That is what? root of 3 kBT by m. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get h by m into root of 3 kBT by m. ஸோ இதை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா m you will get root of 3 mkBT. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ கொஷின் படி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகே, lambda of your hydrogen by lambda of your helium. அப்போ என்ன வரும்? இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஹெச் எப்படி கேன்சல் ஆகிடும். யுவர் ஹீலியம் வில் கம் டு தி டாப், ஏன்னா ஹீலியம் இங்கே இருக்கார். அப்போது ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் யுவர் ஹீலியம் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் ஹீலியம் ஹோல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன். ஸோ வாட் வி வில் கெட்? நமக்கு ஒரு டேட்டா தெரியும். என்னது? ஆல்வேஸ் யுவர் மாஸ் ஆஃப் ஹீலியம் இஸ் நத்திங் பட் 4 times மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். கரெக்டுங்களா? ஸோ அதை ஒரு டூலாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் மாஸ் ஆஃப் யுவர் ஹீலியம் என்ன போட்டுக்கலாம்? 4 times மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன். கரெக்ட். டெம்பரேச்சர் ஆஃப் ஹீலியம் இஸ் வாட்? 400 Kelvin. ஓகே, ஹோல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் H2 மாலிகுல் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருப்பார். ஸோ 2 times மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். திஸ் இஸ் 300 Kelvin. அப்போது இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? MH கேன்சல் ஆகிடும். 0 0 0 0 and then if you cut this you will get 2. So finally we will get root of 8 by 3. Okay, இதுதான் wavelength உடைய ratio. Find the de-broglie wavelength of a 2 million electron volt photon. So we have to find what is the de-broglie wavelength. So energy கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 2 million electron volt. ஓகேங்களா? ஸோ 2 million electron volt. அப்போ 2 into million-னா 10 to the power 6 and E உடைய வேல்யூ வந்து 1.6 into 10 to the power minus 19. ஓகே, ஸோ ஹியர் ஐ எம் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டூ ஜூல். அப்போ என்ன வரும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ வில் கெட் 2 into 1.6 into 10 to the power minus 13 joules. ஓகே, this is what the energy. ஸோ மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? முதல்ல ஃபார்முலா என்ன? lambda is nothing but h by p. கரெக்ட். அப்போது என்ன எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் p is nothing but root of 2me kinetic energy formula வந்திருக்கும் அது. அப்போ here this is nothing but root of 2me. அப்போது apply the values. h உடைய வேல்யூ என்ன? 6.625 into 10 to the power minus 34 whole divided by root of 2 into mass of the proton கொடுத்துருக்காங்களா? correct, it is given 1.64 into 10 to the power minus 27. correct. ஸோ எனர்ஜியோடைய வேல்யூ இங்கே இருக்கிறது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் 2 into 1.6 into 10 to the power minus 13 எல்லாத்துக்கும் சேர்த்து ரூட். ஸோ நவ் இஃப் யூ சால்வ் திஸ் யூ வில் கெட் 2.044 into 10 to the power minus 14. ஓகே, இட் இஸ் minus 14 மீட்டர். ஓகே, இதுதான் வேவ் லென்த்.